கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, நம்ம சாயவங்க ஒரு சிங்கிள் வெளியாக போகுது, பவளமல்லின்னு சொல்லி கிங் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கான ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோ நான் பாட்டுக்கு பார்த்து ரியாக்ட் பண்ண வேணாம், பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ தான் பிகி பக்கத்துலேருந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கும் அப்புறமேல மியூசியம் மூக்கிலேருந்து பாட்டு கேட்டு முடிச்சுட்டு பார்க்க வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். தம்பி ஐயோ ரொம்ப எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குது பொழுது. சரி, நான் அப்புறமேல கீழே போட்டுருங்க. அவன் பாட்டே விளையாக்கிட்டான். நான் பாட்டு நாளைக்கு தான் வெளியே வந்து பாட்டு மட்டும் விளையாக்கி விட்டான். இல்லை புரியல எனக்கு. இவன் வந்து கருப்புக்கு அகாம் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் அகாம் பண்ணான். யாருப்பா நீ இவ்வளோ சீக்கிரமாக பாட்டு விளையாக்கி விட்ட? பாட்டு இங்கே வெளியே 8 hours மேலே அச்சிங் போட்டுருக்கு. யாருக்கும் தெரியல போலுக்கு. சரி, நம்ம வீடியோ சாங் பார்க்க போல பாட்டு கேட்டுருவாங்க. நம்ம நீங்கள் பாட்டுக்காங்க வீடியோ சாங்லங்க கைகளுக்கு பாரு, இவருக்கு பாரு, டான்ஸ் இருக்கும், அவ்வளோங்க. வீடியோ சாங்க்கு இங்கே வீடியோ பண்ணிடுவோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக அங்கே போவோம். ஏன்னா ப்ரோமோ பாட்டுக்கு அந்த பாட்டு கேட்போம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ரோமோ பார்க்கலாம். சரி, ப்ரோமோ பார்த்துக்கலாம். பட் உங்கள் செஞ்சு நம்ம திரும்பி பார்ப்போம். ஓகே கைஸ், 1 2 3 கோ. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜீவா. இவனை பாருங்க, பிரபுதேவாக்காக ப்ரோமோ பண்ணியிருந்தாங்க. இப்போ சாய் என்ன வாங்க போட்டாலே பட்டாசா வெடிக்கிறனா 10,000 வாலா. டேய், என்னடா பண்றீங்க? சாய் என்ன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த தாத்தாக்கா வந்து சித்திரபுத்திரி இல்லை கோவை வைப்பாங்க. அப்போ சிகமோட்டோ காஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க. கியோபி வேறு லெவலில் இருக்குது. அவங்க எல்லா சாங்லையும் பார்த்தீங்கன்னா கியோபி அந்த சிகமோட்டோ காஃபி செம்மையாக இருக்கும். விஷுவல்ஸ், இந்த கலர்ஸும் பாருங்க செம்மையாக இருக்குது. இவர் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா அங்கிள்? தெரியாதுப்பா. தாத்தா, என்ன கெட்டப் இது? எனக்கு 2 நாள்ல கல்யாணம். பாட்டு இருந்தாதான் கல்யாணம். ரெக்கார்டு கடை வச்சேன், சிடி கடை வச்சேன், நீ வந்துடக்கூடாதுன்னு தான் பூக்கடை வச்சேன். எங்கேயும் வந்துட்டியா நீ? நீ மட்டும் எனக்கு அந்த பாட்டை தரல, என் கல்யாணமே நடக்காது தாத்தா. ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கே பாரு, பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓ, 5வது பாட்டா? ஓகே. கொடு. ஏய், ஏன் தாத்தா நிறுத்திட்டீங்க? மிச்ச பாட்டை கல்யாணத்தன்னைக்கு போடுறேன், இல்லாட்டி நீ என்ன கூப்பிட மாட்டேல்ல. சாரான தாத்தா. பவளமல்லி. ஓ, சூர்யாசன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், நாங்கள் நம்ம பாட்டு கேட்க போயிடலாம். ஓகே, 1 2 3. சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாட்டி அதான் கணக்கு பூமேட உர மண்ணக்க கட்டி கடி ஆத்தாடி என்ன மின்னுக்கு ஆமாண்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டி சாய் வாய்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பொடி நக்கல வச்சு தவள டிக பவளமல்லிய கட்டிக்கவா, பவளமல்லிய கட்டிக்கவா, நான் பவளமல்லிய கட்டிக்கவா, நமான கட்டிக்கிட்டு வாசப்புள்ளைய வச்சுக்கவா, வாசப்புள்ளைய வச்சுக்கவா, அடியே ராணி ரெண்டா ரெண்டா காமட்டல கட்டுற தோடி அப்பக்கா கிர்ராக்கா வெக்கத்தை விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உன்னை ஒட்டி நடப்பேடி வத்திக்க வச்சா வத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா பத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா திக்க திக்க ஆனாடி அம்மா வத்திக்க வச்சா திக்க திக்க இப்ப நினைச்சா பி கேக்கு சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே 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 முத்தன முத்தன தாராலே வாராலே வாராலே டென்ஷன் செம்மையாக இருந்துச்சு. மேலே ஏறி உசிர எடுத்து வச்சுக்க வாராலே அழகிட்டு கோல போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல
செம்மையாக இருக்கு. சூர்யா சார் அடி எத்தனை சொப்பனம் உன்னா சேர்த்து ராவ பார்த்து விக்கிறேன்னு இந்த ராத்திரி பார்த்து விக்கிறேன்னு சொல்லமானேனே சுத்து வட்டாரமே வழிய விட்டா கண்ணாலே ஒரு பட்டாளமே எங்கும் படி பாப்பாலே அடி நெய்சி நீ ஆனவளே அலங்கட்டி பூமகள திட்டிக்க வந்தவளே போத்தமர் மகள சிக்கனு சிக்கனு வாராலே முத்தன்னு முத்தன்னு தாராலே செம்மையாக இருக்கு. சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே 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 முத்தன்னு முத்தன்னு வேற லெவல். கட்டிக்க கரும்பு பத்தின வாராலே வாராலே உசிர எடுத்து வச்சுக்க வாராலே அடிக்கடி போற பாட்டு அடிக்கடி மேல பாட்டு ட்ரம்மிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கைகு சாய் ரெண்டு பக்கம் ரெண்டு பார்ப்பாங்க. அது விஷுவல் எனக்கு தெரிஞ்சுக்கோ. எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? ஓ சிட்டகை பொட்டகை நைஸ். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு. ஓகே கைஸ், இப்போ நான் பாட்டு கேட்க முடித்தோம். பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ஏகமங்க வயசு வரப்பெல்லாம் கொஞ்சம் அந்த நல்லா இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் பாய் ரொம்ப அந்த பீட்டு ரொம்ப வைக்காமல் ஸ்மூத்லி லைக் டான்ஸ் பாட்டு தான், பட் அது ஸ்மூத்லி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது பாட்டு. வாய்ஸ் அப்புறம் நம்ம யுகேந்திரன் வாசிக்கவும் பாருங்க, அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸும் நல்லா இருக்குது. பட் நான் ஸ்டார்ட்டில் அவங்க பார்த்தேன். அது என்னன்னா இதில் ரைட்டிங் பை இவர் புஷ்பா படத்தோட டேரக்டர் இருக்காங்களா, அவர் பேர் வந்துச்சு. பட் அது என்ன, அதுதானா இல்லை நான் சீலாப்பா பார்த்துக்கேங்கன்னு தெரியல. நான் ஒரு செக்கிங் மட்டும் பண்ணிக்கிறேன். in association with சுக்மா ரைட்டிங்ஸ் புரியலைங்க. இது புகிஸ் பண்ணுறாரா இல்லை அவர் கதையை எழுதியிருக்காரான்னு தெரியல. பட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ப்ரோமோ ஒன்று விளையாக்குனாங்க, அந்த கிரிக்கெட் அடிக்கிற மாதிரி லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதே செம்மையாக இருந்துச்சு, அங்கே மாசாக இருந்துச்சு. அப்புறமா இந்த சிகிகி பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈகம் கன்ஃபார்ம் பயங்கள் ஆகும். இந்த பாட்டு நல்லா இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, தெலுங்கு வருஷமோ ஹிந்தி வருஷமோ இந்த தமிழ் வருஷங்களை ரொம்ப பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் தெலுங்கு வருஷம் கேட்கல, ஹிந்தி வருஷம் கேட்கல. தெலுங்கு வருஷம் தான் பார்க்கலான்னு நினச்சேன். பட் நிறைய தமிழுக்கு ஐயாசகாக தான் தெலுங்கு கேட்காச்சு. அதுக்கு வெயிட்டிங் பண்ணுறேன். பட் ஒன்றும் வெளியாக்காமல் இருக்காங்க. இப்போ ஹிந்தியில் வெளியாகிச்சு. தமிழில் நல்லா வாய்ஸாக கொடுத்துங்கப்பா. நான் ஒரு சில இதெல்லாம் கேட்டேன், அது ஃபேன்ஸ் மேக் மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க, நல்லா கொடுத்துங்க அந்த பாட்டை. அனிருப்பா இது ரொம்ப நல்லா இருக்குது. தமிழில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். பட் நான் ஹிந்திலையும் தெலுங்குலேயும் கேட்காதுன்னு தெரியும். பட் பாட்டு ரொம்ப இருக்குது. லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் 30 ஏப்ரல் வருது. அது இந்த டேயில் தான் கரை நம்ம கணேஷோட படமும் வெளியாகுது. கிளஷி விட்றாங்க போலுது. பகல இத்தனை நாள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு படம் கடைசியாக இப்போ காய்கறி வெளியாகிச்சு. காய்கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் பாருங்கள் அந்த படத்தை. நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. போய் பாருங்கள். ரீசெண்டாக எந்த பெரிய படமும் வரலை. ஜனநாயகமும் இப்போ டாக்ஸிக் வேறு தள்ளி போயிடுச்சு. இப்போ டொரங்கன் மட்டும் சோலோ ரிலீஸ் ஆகுது March 19. டொரங்கன் தமிழ் சினிமாவுக்கு யூகே வெளியாகுது. நம்ம கே கக்னாஸ் நடிச்சிருக்காருல, கக்னாஸ் அவரே கக்னாஸ் பையெல்லாம் அவர் நடிச்சிருக்க படம். அதுலேருந்து முட்டைக்கலிக்கு அதில் வெளியே அவனை பார்க்க எல்லாமே நல்லா இருக்குது. அதையும் போய் பாருங்க. எந்த படத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ் படமோ தெலுங்கு படமோ ஹிந்தி படமோ எல்லா படத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல். Don't forget to like and subscribe. மீண்டும் சந்திப்போம். Bye.